மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் உள்ள அழகர் கோவில் மற்றும் 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவிலில் தமிழ் புத்தாண்டு மற்றும் விடுமுறை தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மேலூரில் உள்ள அழகர் கோவிலுக்கும் 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி கோவிலுக்கும் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்தும் வந்த பக்தர்கள் சுவாமிக்கும் தீபாராதனை ஏற்றி வழிபட்டனர். மேலும் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் குவிந்த நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் 5000 லிட்டர் அளவிலான பாலை கொண்டு பால் அபிஷேகம் நடைபெற்றது. தமிழ் புத்தாண்டையொட்டி விழுப்புரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் 94 அடி உயரமான விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலைக்கு 5000 லிட்டர் அளவிலான பாலால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் மாவூற்று வேலப்பர் கோவிலில் தமிழ் புத்தாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ் புத்தாண்டையொட்டி மூலவரான முருகனுக்கு பக்தர் ஒருவரால் வழங்கப்பட்ட 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 கிலோ எடை கொண்ட வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதையொட்டி அதிகாலை முதலே திரண்டு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் சாட்டையால் அடித்துக் கொண்டும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சேவுக பெருமாள் ஐயனார் கோவிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். சேவுக பெருமாள் ஐயனார் கோவிலில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து கோவிலை அடைந்தனர். இதையடுத்து பக்தர்கள் சுமந்து வந்த பாலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சுவாமி வழிபாடு செய்தனர். கரூரில் உள்ள அண்ணாநகர் கற்பக விநாயகர் கோயிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி 1500 கிலோ காய்கறி மற்றும் பழங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அண்ணாநகரில் உள்ள கற்பக விநாயகர் கோயிலில் சுவாமிக்கு கத்தரி, வெண்டை, முருங்கை, ஆரஞ்சு, ஆப்பிள் போன்ற பல வகையான 1500 கிலோ காய்கறி மற்றும் பழங்களால் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.